இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் பல ஆவிகள் உள்ளன. நாம் எல்லா ஆவிகளையும் நம்பத் தேவையில்லை. இதைத்தான் அப்போஸ்தலன் யோவான் மேல் உள்ள வசனத்தில் சொல்லுகிறார். விசுவாசிகளை அவர் அன்போடு பிரியமானவர்களே என்று அழைக்கிறார். அவர் விசுவாசிகளுக்கு புத்தி சொல்கிறார். ஒருவனுக்கு தீமை செய்ய கர்த்தருடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டால் முதல் வேலையாக அதை மறுக்க வேண்டும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் யாருக்கு தீமை செய்ய சொல்கிறீர்களோ அவர்கள் உண்மையாகவே துன்மார்க்கனாக இருந்தாலும் அவர்களுக்கு தீமை செய்வது எங்களுக்கு நல்லதல்ல என்று சொல்லி விலகிவிட வேண்டும். வேதத்தில் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், மத்தேயு 8:22, லூக்கா 9:60 வாசிக்கிறோம் அல்லவா? இதற்கு எளிமையான அர்த்தம் சொல்ல வேண்டுமென்றால், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவியில் மரித்தவர்களாகவே இருப்பவர்கள், ஆவியில் மறுபடியும் பிறக்காதவர்கள், அவர்கள் தங்களுக்குள்ளே என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அதில் கர்த்தருடைய பிள்ளைகள் தலையிடுவது சரியான காரியமில்லை என்று பொருள் கொள்ளலாம். ரட்சிக்கப்படாதவர்கள், ஆவியில் மரித்தவர்கள் அல்லது ஆவியில் மறுபடியும் பிறக்காதவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கும் போது சாத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்த தீவிரமாக அவர்களை கொண்டு காரியங்களை நடத்துவான். ஆனாலும் நாம் மோசம் போகாமல் அவர்களை விட்டு தூர போகும்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். காரணம், உலகத்தில் இருக்கிற அவனை விட நமக்குள் வாசம் செய்கிறவர் அவர் பெரியவர் மற்றும் சர்வத்தையும் அறிந்தவர். ஆகையால் கர்த்தர் நடத்துதலை நாம் உணர்ந்து அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் உண்டாகி இருக்கின்றபடியால் நாம் தேவனை அறிந்தவர்களுக்கு மட்டும் செவி கொடுக்க வேண்டும். தேவனால் உண்டானவர்கள் யார் என்பதையும் தேவனால் உண்டாகாதவர்கள் யார் என்பதையும் நாம் வேறு பிரித்து பார்க்க முடியும். தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் இருதயத்திலே சத்திய ஆவியானவர் வாசம் செய்வார். அவர்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்வார்கள். தேவனால் உண்டாகாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்ய மாட்டார்கள். அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வேத வார்த்தைகளுக்கு எதிராகவே இருக்கும். Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, click the bell button for the notification for our new videos, share this video to others so that you are also one among the souls winner. If you are new to this channel, I welcome and bless you in the matchless name of Jesus Christ. God bless you all. இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக மோவாபின் ராஜா பாலக் என்பவனை சொல்லலாம். இவன் இஸ்ரவேல் தேசத்தாரை விரோதியாக நினைக்கிறவன். ஆனாலும் அந்த தேசத்தின் மேல் அவன் யுத்தம் செய்ய பயப்படுகிறவன். அவன் நேருக்கு நேர் இஸ்ரவேல் இராணுவத்தை சந்திக்க மனதில்லாமல் இஸ்ரவேல் ஜனத்தாரை சபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்கிறான். அவன்தான் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்பவன். முதலில் கர்த்தர் பிலேயாமை, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல பிலேயாம் கீழ்ப்படிந்தான். ஆனால் அடுத்த முறை, நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆட்களிடம் ராஜா பாலக் சொல்லி அனுப்ப அவன் அதை பெற்றுக்கொள்ள இச்சித்தான். பிலேயாம் ஐஸ்வர்யத்தை அதிகமாக இச்சித்து நீதியின் பாதையை விட்டு விலகி போனான். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய துணிந்தான். தான் போகிற வழி தவறான வழி என்று தெரிந்திருந்தும் தான் செய்ய போகிற காரியத்தில் கர்த்தர் பிரியப்பட மாட்டார் என்பதை அவன் தெரிந்திருந்தும்
கர்த்தரிடம் இன்னொரு தடவை கேட்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவனிடம் விசாரிக்கின்றான். அப்போது கர்த்தர் வேண்டா வெறுப்பாக, நீ அவர்களுடன் போ, ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் பேசு என்றார். ஐஸ்வர்யத்தை இச்சித்து விட்டவர்கள் தேவன் என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்பது தேவன் அறிவார். ஊசியின் காதிற்குள் ஒட்டகத்தை நுழைத்து விடலாம், ஆனால் ஐஸ்வர்யன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பது என்பது அரிதிலும் அரிது. ஆகையால் நீ அவர்களுடன் போ, ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் பேசு என்று சொல்லிவிட்டு பிலேயாம் ஒவ்வொரு தடவையும் சபிக்க செல்லும் போது அவன் சபிக்க முடியாமல் அவன் இஸ்ரவேல் தேசத்தாரை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவ ஜனமே, ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் ஆசீர்வதித்தவர்களை வேறு யாரும் சபிக்க முடியாது. பிரியமானவர்களே, அநீதியின் ஐஸ்வர்யத்தை விரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வருபவர்கள் பாவம் செய்கிறவர்கள். இந்த பாவத்தை தான் கர்த்தருடைய மனிதன் பிலேயாம் செய்கிறார். கடைசியில் பிலேயாம் பட்டயத்தால் கொல்லப்படுகிறான் என்று என்னாகமம் 31 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். பொறாமையினால் காயின் ஆபேலை கொன்றான். காயின் தன்னுடைய சகோதரனுக்கு அநீதி இழைத்தான். கர்த்தரிடம் சாபத்தை வாங்கிக் கொண்டு நீதிமான் என்ற அந்தஸ்தை இழந்தான். 30 வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படியாக இயேசுவின் சீசர்களில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவன் பாதை மாறி பயணிக்கிறான். தான் செய்ய போகிற அநீதிக்காக 30 வெள்ளி காசுகளை அவன் விலை பேசுகிறான். அது அநீதியின் கூலியாக எடுத்துக் கொள்ளலாம். அந்த அநீதியின் கூலி அவனை நீதிமானாக சாக விடாமல் வயிறு வெடித்து சாக பண்ணியதை நாம் மறக்கலாகாது. நீதிமான்களை தேவன் பாதுகாப்பார் என்பதில் ஐயமில்லை. இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது வணக்கத்தை செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொடுத்துள்ள இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது பார்வையில் என்றும் நீதிமானாக இருக்கும்படியாக செய்த உமக்கு மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் தடமாறாமல் உமக்கு எப்போதும் உகந்த கனி கொடுப்பவர்களாக இருக்கும்படி கிருபையாய் நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.